ஒரு காதல், காமம், கல்யாணம்ன்ற விஷயம் கிடையாது. இதுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்கு. ஏன்னா மாதம்பட்டி ரங்கராஜோட புகழை வந்து கெடுக்கணும், அது அந்த பிஸ்னஸை வந்து கெடுக்கணும் அப்படின்ற நோக்கம் இருக்கலாம். ரெண்டாவது அதை தாண்டி கேட்டால் இன்னைக்கு சொல்றாங்க, தோராயமாக சொல்றாங்க 1000 கோடிக்கு மேலே அவருக்கு வந்து சொத்து இருக்குன்னு சொல்றாங்க. 1000 கோடிக்கு மேலே இருக்குன்றாங்க. அப்போ ஏன் அதை குறி வச்சு கூட நடத்தக்கூடாது இந்த வேலையை? இப்போ நான் சொல்றேன், நான் வந்து ஒரு போற போக்கில் ஒரு வார்த்தை சொல்றேன், இது வந்து உண்மை கிடையாது, நீங்க நம்பவும் நம்பாதீங்க. இவங்க சொல்றாங்கல்ல, முதல் கணவனை வந்து இவர் சொன்னாருன்னு சொல்லி தான் நான் வந்து டைவர்ஸ் பண்ணேன், இவர் சொன்னதுனால தான் நான் டைவர்ஸ் பண்ணேன்னு சொல்லி சொல்றாங்கல்ல. இப்போ நான் ஏன் நான் வந்து சொல்லக்கூடாது கேட்டால், வேற யாரோ கூட வந்து முதல் கணவன் சொல்லலை, வேற யாரோ கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பழக விட்டுறக்கூடாது, நீ காஸ்டியூம் டிசைனராக அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போ, எப்படியா ஒரு ரூட் வேணும். அவன் வந்து நீ வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகமாக அதாவது கேட்டால் எல்லா வகையிலும் ஸ்ட்ரென்த் அதிகமான ஆள், அவன் ஃபினான்ஷியலாக வந்து பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு, நீ அவனுடைய வாழ்க்கையில் வந்து நீ உள்ள நுழையினா காஸ்டியூம் டிசைனராக போ அப்படின்னு சொல்லுவான். அப்படி கூட உள்ள நுழைய வச்சிடலாம் வாழ்க்கையில், அதுக்கு பின்னாடி கூட தெரிய வந்திருக்கலாம். நான் அப்படிதான் பார்க்குறேன். இதுக்கு வெறும் காதல், காமம், கல்யாணம் கிடையாது. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வீழ்த்தத்துக்கான ஒரு டீம் ஏதோ ஒன்று வேலை செய்யுது. நான் அப்படிதான் பார்க்குறேன். அந்த மர்மமான கும்பல் யார்?